எப்பவுமே வந்து கடைசியாக பேச வைக்கிறவங்களுக்கு தான் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பவுமே முன்னாடி பேசிட்டு அதுக்கப்புறம் இருப்பேன், அப்போ அவ்வளோவா ப்ரெஷர் இருக்காது. ஸோ இன்றைக்கி அவங்க விட்டது எல்லாமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் இங்கே எங்களை பிளெஸ் பண்ண வந்த சஞ்சய் சார், ராஜசேகர் சார், ஜாக்கி சார், எல்லாத்துக்குமே ரொம்ப, சக்தி சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்ததுக்கு. நமக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நேர்கொண்ட பார்வை, இல்லைன்னா ஜெய் பீம், இல்லைன்னா பிங்க், இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆக்டருக்கு வரும்போது ஐஷு சொல்லியிருந்தாங்க அண்ட் கௌதம் கூட சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து பல்லவி வந்ததுனால தான் வந்து இது நடந்துச்சு. ஆக்சுவலி நான் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே செட் ஆகி ரெடியாக இருந்துச்சு. ஆல் ஐ ஹேட் டு டூ இஸ் ஜஸ்ட் கோ இன் டு த கேரக்டர் அண்ட் பிளே கார்கி. ஏன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு டெக்னீஷியன் இல்லை இந்த டீமில் இருந்த ஒரு பர்சன் கூட வந்து இது அவங்களோட சுயநலத்துக்காக இல்லைன்னா வேறு மோட்டிவ்காக இது பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா இருந்தவங்க எல்லாமே வந்து யாருமே இதை ஓன் பண்ணிக்க நினைக்கல. ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட் எவர் சக்தி சார் செட், இது வந்து அவர் பார்த்துட்டு இது நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கல. பட் அவர் வந்து ராஜசேகர் சார் கிட்ட காட்டி, சூர்யா சார் கிட்ட காட்டி, அங்கேருந்து கெப்ட் ஸ்ப்ரெட்டிங். அண்ட் ஐ திங்க் அது வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே கோர் வந்து ஒரு ஆனஸ்டி இருந்துச்சு, இது வந்து ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்ட்டு. அண்ட் ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற படத்துக்கெல்லாம் வந்து தானாகவே பஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். பட் ஃபார் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் விச் ஆர் கண்டென்ட் ட்ரிவன் அண்ட் ரொம்ப இந்த ஐ திங்க் டே அண்ட் ஏஜில் ஒரு தேவையான ஒரு தாட் ப்ராசஸ் அண்ட் நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு தாட்டை வந்து ஒரு கதையாக காட்டியிருக்கிற ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு டிரெக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு இந்த எஃபர்ட் எல்லாருமே போட்டதுக்கு ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் போய் தியேட்டரில் பார்த்து நீங்கள் தான் வந்து ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஸோ தட் த வேர்ட் ஸ்ப்ரெட்ஸ் and they all get to see the film. இப்போ நான் வந்து டெக்னீஷியன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி ஏடிஸ் பற்றி பேசிடுறேன்னு. ஏன்னா வந்து எனக்கு எப்போவுமே ஒரு தாட் இருக்கும், நம்ம ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த டிரெக்டருக்கு தெரியவே தெரியாது எந்த அளவுக்கு ப்ரெஷர் அவர் மேலே விழுதுன்ட்டு. சம்டைம்ஸ் நமக்கு எப்போ அந்த டிரெக்டர் மேலே ஒரு ப்ரெஷர் விழுது தெரியும்னா when they have கொஞ்சம் ஒரு டிரெக்ஷன் டீம் கொஞ்சம் கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருக்கும்போது தான். நான் எப்போவுமே கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த டீம் பார்க்கும்போது ஐ திங்க் ஹீஸ் ஹேட் த சப்போர்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் பீப்புள். ஏன்னா எனக்கு ஒரு டைம் கூட இந்த டிரெக்டர் டென்ஷன் ஆகி பார்த்ததில்ல. ஒரு டைம் கூட அவர் டிரெக்டராக என்ன மானிட்டருக்கு பின்னாடி இருக்காராங்கிற ஒரு டவுட்டே வரும். ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு ஒன்றுமே அந்த சீனில் என்ன முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே சுற்றி அவங்கவுங்க என்ன கரெக்டான ஒரு வேலையை எதை அலோகேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை பண்ணாங்க. பீட் ஃப்ரம் பிரவீன், கிஷோர், சிவாஸ் அண்ட் பாலாஜி. ப்ளீஸ் யாராவது பேர் மறந்துருந்தா மன்னிச்சுருங்க. விஜய்ங்க. ஸோ அவங்க எல்லாருமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஷூட் பண்ணும்போது மட்டும் இல்லை, இப்போ கூட ஏதாவது ஒன்றுனா பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருந்த ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறது. நம்ம பெரிய படத்துக்கெல்லாம் இன்னும் நிறையா டீம்ஸ் இருக்கும். ஐ திங்க் 4-5 பீப்புள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. இங்கே ஒரு ஆள் வந்து 2-3 டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் இந்த மாதிரி ஒரு ஹை எனர்ஜி இருக்கிற ஒரு யங் குரூப்பில் வந்து வேலை செய்யும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஆஸ் நம்மளுக்கு இன்னொரு இதுதான் நம்மளோட முதல் படம் மாதிரி அந்தளவுக்கு ஐ ஃபெல்ட் ரெஜுவினேட்டட். ஸோ தேங்க்யூ ஆல்சோ வெரி வெரி மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ். சரி, அகில் வந்து அங்கே நமக்கு ஆன்லைன் எடிட் பண்ணி அங்கே லொக்கேஷன்லேயே எடிட் பண்ணி ஒரு இதுவும் காட்டிகிட்டு இருந்தாங்களா. இப்போ நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா இப்போ ஷஃபீக் கூட அவங்க ஹெல்ப் பண்ணதாகட்டும், ஐ திங்க் எந்த அளவுக்கு ஏடிஸ் அண்ட் கௌதம் ஒரு ஹார்ட் போட்டு பண்ணியிருக்காரோ அகில் அதை விட எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல் த டைம் ஒரு கேமரா பார்த்து என்ன ஒரு விஷுவலை பார்த்து திருப்பி எடிட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே போகாமல் அந்தளவுக்கு கரெக்டாக ட்ரூ டு த ஸ்டோரி வாங்கல. நான் வந்து அந்த கதை நடிக்கிற வரைக்கும் தான் எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. பட் இப்போ ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவருக்கு அந்த ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ அவருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களோட சார்பாக. அண்ட் நான் பேசணும்னு ஆக்சுவலி நான் இன்னும் நிறையாவே பேசுவேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. பீட் ஜாக்கி சார், பீட் ஷயந்தி, பிரேம், சுபா, ஹரி சார், சுதா, காலேஷ் அண்ட் நம்மளோட ஹீரோ சார். உங்களை தான் ஃபுல் டைம் அவரை ஓட்டிகிட்டே இருப்பேன் நான், ஹீரோ சார்ன்னு சொல்லிட்டு தான்.
he's done a phenomenal job in this film and எல்லாரும் யாரெல்லாம் அசோசியேட் ஆயிருக்காங்களோ படத்தில் அவங்க வந்து என்னோட டேலண்ட்டை காட்டணும்னு யாரும் முன்னாடி வரல, படத்துக்கு எது தேவையோன்னு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி. பீட் ஜாக்கி சார், நம்மளுக்கு தெரியவே தெரியாது இது ஒரு வீடு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோன்ட்டு, நிஜமாவே அந்த இடத்துல அப்படி தான் இருந்திருக்கு போல. நாங்கள் எல்லாம் காப் வெப் இருக்குமா, நான் ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு நான் நினச்சேன் அந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணல, அதனால ஃபுல்லாகவே ஒட்டோடலாம் இருக்குது, என்ன க்ளீன் பண்ணல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பாதி ஒர்க் ஆர்ட் ஒர்க்காகவே இருந்துச்சு அண்ட் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எது தேவையோ அப்படி பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் ஷ்ரயந்தி, கேமரா இருக்குது, நம்ம ஒரு ஆங்கிள் வச்சு இந்த மாதிரி காட்டுவோம், அது எதுவுமே இல்லை, எவ்வளோ லைவாக. அண்ட் எனக்கு ஒரு நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா தெரியல, சம்டைம்ஸ் நடிக்கும் போது டிரெக்டர் கட் சொல்ல மாட்டாரா, ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாத நான் அதை வளர்க்க ஆரம்பிச்சுட்டு சடனாக உட்காந்துருவேன், தள்ளி போயிடுவேன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு இப்படி பண்ணுன்ட்டு, அதனால இமீடியட்டாக அவங்களும் வந்து உட்காந்துருவாங்க டக்குன்னுட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு டேக் வந்திருக்குமான்னு கூட தெரியல, பட் அவங்களுக்கு தான் நான் வந்து தேங்க்யூ சொல்லணும் for always being on their toes. ஓ இதுதான் ஒரு ஷாட், இதுதான் பண்ணும், கட் சொல்லுவாங்க டிரெக்டர்னு இல்லாமல் அதை மீறி போனதுக்கு வீட் சஞ்சய் சார், ரேக்ஸ் அண்ட் இப்போ ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்ம்ட் சீயிங் த ஹோல் டீம் பி ஹியர் அண்ட் இட் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி பாசிட்டிவ். இது வரைக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு படம் நம்ம நடிக்கும்போது இல்லை ஒரு தாட் இருக்கும்ல, நம்ம ஜனங்களை நம்ம யோசிக்கும் போது ஒரு படம் இப்படியெல்லாம் யோசனையில் யாராவது எடுக்க மாட்டாங்களான்ட்டு, இது அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் இந்த படத்தை வந்து கௌதம் என்ன கார்கியாக ப்ளே பண்ண வச்சதுக்கு. அண்ட் இந்த டீமில் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனில் நான் வந்து ஒரு பாகமாக நான் வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒன்று ஏதாவது சொல்லணுமா? தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்திருக்கிறதுக்கு. இங்கே வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்கன்னு நினச்சேன். ஐ திங்க் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சொல்லுவீங்களாமா பிடிச்சிருக்கேன்? ஓ அங்கே தம்ஸ் அப் காட்டுறாங்க, தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி ப்ளீஸ் நீங்கள்லாம் போய் படம் பார்த்து நீங்கள் வந்து films like this need your support where you go out there and tell people. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஒரு நம்மளோட வாழ்க்கையில் வந்து கிராஸ் பண்ணி வர ஒரு சப்ஜெக்டை வந்து டீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் சம்டைம்ஸ் நமக்கு யோசனை வரும்ல, ஒரு விஷயத்தை மட்டும் தான் படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஆனால் இதில் அவ்வளோ சப்லேஸ், அவ்வளோ பிளாட்ஸ் இருக்குது. பீட் சுதா மேம்ஸ் ப்ரெசன்ஸ் இந்த ஃபிலிம், ஒரு பீட் காளி சர்ஸ் ப்ரெசன்ஸ் இந்த ஃபிலிம், ஒரு பீட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து பீட் பெனிக்ஸ் பிரதாப் உங்களோட ப்ரெசன்ஸ் இந்த ஃபிலிம், எல்லாமே வந்து சும்மா ஒரு 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 அந்த அந்த பாத்திரத்தை ப்ளே பண்ணுறதுக்காகன்னு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மீனிங் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ், பிளெஸ் அஸ். அண்ட் July 15th எல்லாம் போய் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் ஐ திங்க் திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி ஐ ஹாவ் ஒரு ஃபீலிங். அண்ட் இட்ஸ் பீன் அ வைல் சின்ஸ் ஐ மெட் யூ இன் பர்சன், ஒரு தமிழ் படத்துக்கு உங்களெல்லாம் மீட் பண்ணி, அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மே திஸ் பி த பிகினிங் ஆஃப் மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ், விச் நம்ம சில படம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 hour என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு போக மாட்டோம்ல. அதனால தான் நான் வந்து ஐ டுக் ஃபிலிம்ஸ் லைக் ஜெய் பீம் ஒரு நேர்கொண்ட பார்வை, பிங்க் இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம சில படம் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் பார்க்க மாட்டோம், அது மீறியும் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சில யோசனை வரும், இல்லைன்னா நம்ம யாராவது கூட பேசும்போது அதை வளர்ப்போம்ல, இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. ஓ ஓகே, இது நான் ஐயோ ரொம்ப நான் மன்னிப்பு கேட்குறேன். சூர்யா சார் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு தெரியல அவர் எப்படி சொன்னாரோ, எனக்கு தெரியல தட் சூர்யா சார் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஒரு நாள் வந்து அவர் எனக்கு ஒரு பிக்சர் அனுப்புனார், சூர்யா சார் கூட எடுத்த பிக்சர். நான் சொன்னேன், ஓ அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் சூர்யா சார் இருந்தாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு தெரியல சூர்யா சார் ஹேட் அக்ரீட் டு ப்ரெசென்ட் த ஃபிலிம்ன்ட்டு. அப்புறம் நான் ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு என்னோட இன்னொரு படம் விராட்ட பருவம் அதோட ப்ரொமோஷன்ஸில் இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு போகிறீங்களா, இங்கே ஒரு குட்டி ப்ரெஸ் மீட் மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் ஒரு லொக்கேஷனுக்கு வந்தோம், ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. நான் சரி ஓகே, பட் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இது சூர்யா சாரோட தான் இருக்குமோ அப்படின்ட்டு. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோலாம் இருக்குல்ல. அவரை பார்த்து அங்கேருந்து பின்னாடி ஆக்சுவலி ஜோதிகா மேம் கேம் அண்ட் சர்ப்ரைஸ்ட் மீ. அப்பேரண்ட்லி அவங்க அங்கே அந்த நாள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் சடனாக அவங்க வந்து எனக்கு பேச்சு கூட வரல. அன்றைக்கி நான் அவங்கள தேங்க் பண்ண முடிஞ்சதா என்னன்னு கூட தெரியல. அங்கே இருக்கிற பிக்சர்ஸ்லாம் வந்து நான் சிரிச்சேன்னா என்னன்னு கூட தெரியல, ஏன்னா பிளாங்காகவே இருந்தேன். அவ்வளோ பெரிய ஃபேன் ஆனதுனால ஐ திங்க் அந்த நாள் ராஜா சார் இருந்தார். ஸோ ஹீ மஸ்ட் ஹவ் சீன் வாட் ஐ வென்ட் த்ரூ. ஃபிலிம்ஸ் லைக் திஸ் வென் சூர்யா சாரோட ஸ்டேச்சர், சூர்யா சாரோட ஒரு மைண்ட் செட், அவரோட ஒரு ஹார்ட் இருக்குல்ல, டு கம் அண்ட் ப்ரொமோட் சச் ஃபிலிம்ஸ், டு பிரிங் இட் டு தி ஆடியன்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அட்லீஸ்ட் இன் திஸ் வே ஐ கெட் அசோசியேட்டட் வித் அ பர்சன் ஹூ ஹேஸ் சச் அ விஷன் ஃபார் சினிமா. அதனால் சூர்யா சாருக்கு நன்றி. மே காட் பிளெஸ் ஹிம் மோர் அண்ட் மே ஹிஸ் ட்ரைப் க்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.